Reach Mercury Media. For all kinds of digital media production works, our professional team will create the best output. Consult with us today. ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமோஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது அஷ்டமஸ்தானம் எனும் 8ஆம் இடம். ஒவ்வொரு வீடுகளை பற்றியும் நுணுக்கமான பல விஷயங்களை தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி 8ஆவது வீடு. நார்மலாக 6ஆவது வீடு 8ஆவது வீடெல்லாம் நல்ல ஸ்தானங்கள் கிடையாது எந்த லக்னத்துக்குமே. ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய திடுக்கிடும் திருப்பங்கள் அப்படின்னு சொல்கிற விஷயங்கள் பூரா ஒளிஞ்சிட்ருக்கிற வீடு தான் 8. அதாவது எதிர்பாராத நிகழ்வுகள், எதிர்பாராததை எதிர்பாருங்கள் அப்படின்னு சொல்லப்படுற வீடு 8. இந்த வீட்டில் 8ஆம் இடத்தை சார்ந்து பார்த்திங்கன்னா பெரிய நல்ல பலன்கள் இருக்காது. 1-2 இருக்கும். ஆனால் கிட்டத்தட்ட நெகட்டிவான பலன்கள் ஒரு 90% இருக்கும். ஒரு 10% தான் நல்ல பலன் அப்படிங்கிறத அந்த வீடை நம்ம எடுக்க முடியும். திடீர்னு கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டம், திடீர்னு கிடைக்கக்கூடிய தன வரவு, வெளிநாட்டில் போய் வாழ்கிறது, தலைமறைவாகிறது, அட்ரஸ் இல்லாமல் போயிடுறது, ஆபத்துக்களை சந்திப்பதுங்கிற மாதிரியான விஷயங்கள் தான் 8ஆம் இடத்துல இருக்கும். இதில் இந்த திடீர் அதிர்ஷ்டம், திடீர் தனவரவு 2 மட்டும் ஹைலைட் பண்ணிவிட்டு 8 ஏதோ மிகப்பெரிய அதிர்ஷ்டஸ்தானங்கிற மாதிரி எல்லாரும் யோசிக்கிறோம். ஆனால் உண்மை என்னென்னா அப்படி அது அல்ல. 8ஆம் இடங்கிறது ஒரு மோசமான வீடு தான். நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கை சீராக போய்கிட்டு இருக்கிற நிலையில் சடனாக ரிவர்ஸ் பிரேக்கில் வர்ற மாதிரி பின்னோக்கி தலைகுப்புற தள்ளி விட்டுறக்கூடிய வீடு 8. ஒவ்வொரு லக்னத்திற்குமே அந்த 8ஆம் இடம்ங்கிறது சொல்லிக்கிற மாதிரியான நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்காது. அதே மாதிரி 8க்கு உடைய கிரகமும் 8ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கும் கிரகங்களும் எப்போதும் கவனத்துடன் எச்சரிக்கையுடன் நாம் கையாள வேண்டிய அமைப்புகள் தான். இந்த வீட்டின் தன்மையை கொண்டு ஒரு மனிதனுடைய ஆயுளை தீர்மானிக்கலாம். இது ஒன்று தான் இந்த இடத்துல ஒரு அமைப்பு. உதாரணமாக நீங்கள் நிறைய துன்பங்களை அனுபவிக்கணும்னு விதியோடு பிறக்கிறீங்கனாலே உங்களுக்கு ஆயுசு அதிகமாக இருக்குன்னு தான் அர்த்தம். ஏன்னா ஆயுசு இருந்தால் தானே உங்களுக்கு தண்டனை கொடுக்க முடியும். ஒரு ஒருத்தருக்கு கோர்ட்டு இரட்டை ஆயுள் தண்டனை அப்படின்னு சொல்லி தீர்ப்பு வழங்குது. 92 வயசில் இருக்கிற ஒரு ஆளுக்கு இரட்டை ஆயுள் தண்டனைன்னு தீர்ப்பு வழங்கி என்ன பிரயோஜனம்? அவர் அடுத்த வருஷமே செத்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதே 25 வயசு இளைஞன் ஒருவர் தவறு செஞ்சுட்டு இரட்டை ஆயுள் தண்டனை வாங்குறாருன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அவர் லைஃப்பில் பாதிக்கு மேற்பட்டு ஜெயிலே கழிக்கணும். அப்போ ஒருவனுக்கு குற்றத்திற்கு கிடைக்கும் தண்டனைகளை குறிக்கிற இடம் 8ங்கிறதுனால இந்த இடத்தில் ஆயுளும் ஒளிந்திருக்கிறது அப்படிங்கிறதும் ஒரு ரகசியமான உண்மை. சமுதாயத்தின் தனஸ்தானமாக 8ஆம் இடம் இருக்கும். சமுதாயத்தோட தனஸ்தானம், அதாவது வாழ்க்கை துணையோட தனஸ்தானம்னு சொன்னால் உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும். 7ஆம் இடங்கிறது வாழ்க்கை துணையை குறிக்கும், கூட்டாளிகளை குறிக்கும், பங்காளிகளை குறிக்கும், மேற்கொண்டு சமுதாயத்தையும் குறிக்கும். இந்த சமுதாயத்தின் தனஸ்தானம் 8 அப்படிங்கிறதுனால சமுதாயத்துக்கிட்ட இருந்து நீங்கள் பணத்தை உழைக்காமல் திருடுற அமைப்பை 8ஆம் இடம் குறிக்கும். திருட்டுத்தனத்தை குறிக்கிறது 8 தான். ஒரு மனிதன் செய்யக்கூடிய அசிங்கமான செயல்கள் என்னென்ன உண்டோ அதையெல்லாம் குறிப்பிடுறது 8. இந்த இல்லீகல் கான்டாக்ட்ஸு, முறை தவறிய தொடர்புகள், முறை தவறிய பழக்க வழக்கங்கள், சமுதாயத்தினால் ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயங்கள், ரகசிய தொடர்புகள், ரகசியமாக அவன் செய்யக்கூடிய குற்றச் செயல்கள், ரகசியமாக அவருக்கு இருக்கக்கூடிய உபாசனைகள், பழக்க வழக்கங்கள், யாருக்குமே தெரியாத அளவுக்கு ரகசியமாக ஒழித்து வைக்கக்கூடிய விஷயங்கள், அதை எல்லாத்தையுமே 8 குறிப்பிடும். நீங்கள் காலபுருஷனுடைய 8ஆம் இடமான விருச்சிகத்தை எடுத்துக்கிட்டிங்கனாலே ரகசியங்கள் நிரம்பிய வீடு அப்படின்னு தான் இதை நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி தான் உங்களுடைய லக்னத்திற்கு 8ஆம் இடங்கிறதும் ரகசியம் நிரம்பிய வீடு தான். அந்த வீட்டின் தன்மையின் ரீதியாக நீங்கள் ரகசியம் காப்பீர்கள் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. மேசலக்னக்காரங்க தன்னுடைய வாழ்வியல் ரீதியாகவே ரகசியம் காப்பாங்க. ரிஷப லக்னக்காரங்க குரு சார்ந்த விஷயங்களில் ரகசியம் காப்பாங்க. ஏன்னா குரு தான் 8ஆம் அதிபதி. அப்போ பண விஷயத்தில் ரகசியம் காக்கிறது, குழந்தைகள் விஷயத்தில் ரகசியம் காக்கிறதுங்கிறத ரிஷபத்துக்கு இயற்கையில் கொடுத்துரும்.
மிதுனத்துக்கு பார்த்தீங்கன்னா சனி பகவான் வந்து 8ஆம் அதிபதியாக வர்றதுனால உழைப்பு சார்ந்த விஷயத்தில் இவங்கக்கிட்ட ரகசிய நடவடிக்கைகள் இருக்கும். வேலை செய்யாமலே செஞ்சுட்டேங்கிற மாதிரி பிளான் பண்ணுறது, வேலைக்காரங்களுக்குள்ளேயே ஏமாற்றத்தை ஏற்படுத்துறது, சக ஊழியர்கள்ட்டையே கடனை வாங்கிட்டு திருப்பி கொடுக்காம போகிறது. அப்படி கடகலக்கண ஜாதகர்களுக்கும் வந்து உழைப்பை சுரண்டும் ரகசியம் இருக்க தான் செய்யும். ஏன்னா அவங்களுக்கு 8ஆம் அதிபதி சனி. லேபர்ஸை வந்து ஏமாத்துறது, உழைப்பாளிகளை சுரண்டி பொழைக்கிறது, உழைப்பாளிகளுடைய வளர்ச்சியை இவங்க சாதகமாக பயன்படுத்திக்கிறதுங்கிற மாதிரி வரும். சிம்ம லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா குரு தான் 8ஆம் அதிபதியாக வருவார். அப்போ குரு சார்ந்த ரகசியங்கள், குரு சார்ந்த மறைமுகமான விஷயங்கள் இவங்கள்ட்டையும் இருக்கும். கன்னிக்கு பார்த்திங்கன்னா செவ்வாய் வந்து ரகசியமான வீடு 8 கூடையவராக வரும்போது அங்கே பார்த்திங்கன்னா பூமி சம்மந்தப்பட்டது, சகோதர வர்க்கம் சம்மந்தப்பட்டது, தொடர்புகள் சம்மந்தப்பட்ட ரகசியங்கள் இவங்கள்ட்ட இருக்கும். துலா லக்னத்துக்கு லக்னாதிபதியாக 8 கூடையவராகிறதுனால இவர்களுக்கு தன்னுடைய செயல் நடவடிக்கைகளை மறைத்து வைப்பது என்பதே ஒரு ஹேபிட்டாகவே இருக்கும். எல்லாத்தையுமே வெளிப்படையாக சொல்லவே மாட்டாங்க துலா லக்னக்காரங்க. மேசமும் துலாமும் ரகசியம் நிரம்பியவர்கள். அவங்கக்கிட்ட எப்படியும் ஏதாவது ஒரு ரகசியமான விஷயங்கள் இருந்துக்கிட்டே இருக்குங்கிறது அவங்க லக்னாதிபதி 8ஆம் அதிபதியாக வர்றதுனால ஏற்படுற விளைவு. விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் புதன் வந்து 8ஆம் அதிபதியாக வர்றதுனால ரகசிய நடவடிக்கைகள், ஒப்பந்தங்கள், கையெழுத்துக்கள், செக் புக்குகள் இதெல்லாம் வச்சு இவங்க வந்து கொஞ்சம் ஆக்டிவாக இருப்பாங்க. அதனால் விருச்சிகக்காரங்களை வந்து கான்ட்ராக்டில் ஜெயிக்கவே முடியாது. இவங்கக்கிட்ட ஒரு செக்கு கொடுத்து வச்சிங்கன்னா உங்கள் கண்ணு முன்னாடி அதை வாங்கி கிழிச்சு போட்டுறணும். இல்லைன்னா என்றைக்கு இருந்தாலும் உங்களுக்கு ரிவர்ஸ் ஆப் அடிச்சிருவாங்கங்கிறத மறந்துடாதீங்க. இவங்க எழுத்துப்பூர்வமான விஷயங்களில் ரொம்ப ரகசியம் காத்து அதை வந்து தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்குவாங்க. தனுர் லக்ன ஜாதகர்களுக்கு சந்திரன் 8ஆம் அதிபதியாக வர்றதுனால தாயாதி வர்க்கம், பிரயாணம், நீர்நிலை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், தனது உடம்பில் இருக்கிற கோளாறுகளை ரகசியமாக வச்சுக்கிற தன்மை இருக்கும். மகரத்தை பொறுத்த வரைக்கும் சூரியன் 8ஆம் அதிபதியாக வருவாருங்கும்போது இவர்கள் தகப்பனாதி வர்க்கம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ரகசியம் இருக்கணும். அதிகார வர்க்கத்தோடு இவங்களுக்கு ஏற்படுற முரண்பாடுகள் அல்லது ரகசியமான அதிகாரம் படைத்தவர்களாக இருக்கிறது அப்படிங்கிறது இவங்களுக்கு வரும். கும்பத்தை பொறுத்த வரைக்கும் புதனே வந்து கடன்காரன். புதன் காலபுருஷனுடைய 6ஆம் அதிபதி இவங்களுக்கு 8ஆம் அதிபதியாக வர்றது ரொம்ப கொடுமைன்னு சொல்லலாம். இந்த கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், தொடர்புகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அதாவது விருச்சிகம் வந்து புதனை வச்சு லாபம் சம்பாதிக்கும் ஒப்பந்தங்களை வச்சு. கும்பம் வந்து அதே புதனை வச்சு இழப்புகளை சம்பாதிக்கும். என்னைக்கோ எங்கேயோ தவறுதலாக போட்டுற ஒரு கையெழுத்துக்கு மாட்டிக்கிட்டு முழிக்கிறது கும்பம். என்னைக்கே எங்கேயோ யாரோ ஒருத்தட்ட வாங்கி வச்ச கையெழுத்தை தனக்கு ஆதாயமாக பயன்படுத்திக்கிறது விருச்சிகம். இந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு புரியும். ஏன்னா இவங்க வந்து சென்டிமெண்டல் இடியட்ஸாக இருப்பாங்க கும்பம். ஆனால் விருச்சிகம் வந்து பார்த்திங்கன்னா நீ கழுத்தறுத்துக்கிட்ட கூட சாகு, எனக்கு காசு எடுத்து வைன்னு சொல்லக்கூடிய லக்னமாக இருக்கும். தட் இஸ் த டிஃப்ரென்ஸ். அப்போ யாருக்கு ஃபைனான்ஸ் தொழில் செஞ்சால் சூப்பராக இருக்குங்கிறது உங்களுக்கு இதுலேயே புரியும்னு நினைக்கிறேன். மீனத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த ரகசிய வீடாக 8ஆம் இடம் வர்றது சுக்கிரனுடைய வீடுங்கிறனால இவங்களுக்கு பொதுவாக உல்லாச சல்லாபங்களில் ரகசியம் காக்கும் அமைப்பு. 8ங்கிறதே ரகசியம், தலைகுப்புற கீழே விழுதல், அசிங்கப்படுத்துதல், அவமானப்படல், தலைமறைவு வாழ்க்கை, தொலைந்து போயிடுறது. ஸோ டோட்டலாகவே நம்ம எங்கே இருக்கோங்கிறதே தெரியாத மாதிரி திடீர்னு காணாமல் போயிடுவாங்க. 25 வருஷம் 30 வருஷம் ஆளை கண்டே பிடிக்க முடியாது. இது 8ஆம் இடம் ஸ்ட்ராங்காக இருக்கவங்க ஜாதகத்தில் அர்த்தம். அடுத்தவங்க வாழ்க்கையை ரகசியங்களில் வைக்கிறது, இந்த பிளாக்மெயில் பண்ணி காசு சம்பாதிக்கிறது 8ஆம் இடங்க. அதான் சமுதாயத்தின் தனம்னு சொன்னேன் இல்லையா? சமுதாயத்தினுடைய தனத்தை, அதாவது யாரை நம்ம தொடர்பில் ஏற்படுத்திக்கிறோமோ அவங்களோட பணத்தை வந்து பிடுங்கிறது. இப்போ வரதட்சணைங்கிற பேரில் நம்ம வந்து வாழ்க்கை துணைகிட்ட இருந்து வாங்குறது கூட கிட்டத்தட்ட ஒரு மாதிரி கொள்ளையடிக்கிற மாதிரி தான். அதுவும் பிளாக்மெயில் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயங்கள் தான். ஸோ அந்த மாதிரி அமைப்பு. லாட்ரி சீட்டு யோகம், தனவரவுன்ற 1-2 நல்லது இருக்கும். ஆயுள் பலத்தை தீர்மானிக்கிறது 8ஆம் இடம். ஆனால் மோஸ்ட்லி 8ஆம் இடம்ங்கிறது உங்களுக்கு அசிங்கம், அவமானத்தை, கௌரவ குறைச்சலை, பதவி குறைபாடை, டீப்ரமோட் ஆகிறத, தகுதி நீக்கம் செய்யப்படுவதை, இழப்புகளை சந்திப்பதை, குற்றச்செயல்களில் ஈடுபடுவதை, விபத்து கண்டங்களை சந்திப்பதை, மரணத்திற்கொப்பான பிரச்சனைகளை சந்திப்பதை, வெளியே சொல்ல முடியாத அசிங்க அவமானத்தை சந்திக்கிறது, பாலியல் சீண்டல்களுக்கு ஆளாகிறது அல்லது நீங்கள் பாலியல் சீண்டல்கள் செய்துவிடும் தன்மை கொண்டது, இவைகளை எல்லாமே குறிப்பிடும். ஒரு ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு ட்ரெயினில் யாருன்னே தெரியாத ஒரு பிள்ளைகிட்ட போய் வம்பளுத்து போலீஸ் கேஸ் ஆகி பேப்பரில் போட்டாலாம் வருதுன்னா 8ஆம் இடம் ஆக்டிவேட் ஆகிருக்குன்னு அர்த்தம். அந்த டைமிங் போதை பழக்க வழக்கத்தின் போது தப்பான முடிவுகளை எடுக்கிறது, வேகமாக வண்டியை ஓட்டி விபத்துகளை சந்திக்கிறது, யாருன்னே தெரியாமல் அசிங்கப்படுத்துறது அல்லது தான் அசிங்கப்பட்டு நிற்பது, எதிர்பாராத விபத்துகள் ஏற்பட்டு குடும்பத்தையே டோட்டலாக இழந்துடுறது அல்லது கையை இழந்துடுறது, காலை இழந்துடுறது, கண்ணை இழந்துடுறது மாதிரியான ஒரு அமைப்புகள். இந்த இழப்புகளை தர்ற இடமும் 8 தான். நம்ம உடம்புலேருந்து எந்த பார்ட் வேணாலும் போகும் 8 ஆக்டிவேட் ஆகும்போது.
திடீர்னு கெட்டு போகிறது, திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்து குடும்பத்தை விட்டுட்டு இறந்து போயிடுறது, திடீர்னு பெரும் பணத்தை இழக்கிறது, யாரையாவது நம்பி மோசம் போகிறது, ஏமாற்றப்படுவது, ஏமாற்றத்திற்கு ஆளாவது, இது எல்லாமே 8ஆம் இடம். ஸோ 8 பற்றி பெருமையாக சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைங்கிறது தான் இந்த அஷ்டமஸ்தானம் என்னும் 8ஆம் இடம். 8ஆம் அதிபதியோ 8இல் நின்ற கிரகங்களோ தசாபுத்தி நடத்துகிறார்கள் என்றால் மிகுந்த எச்சரிக்கையோடு விழிப்புணர்வோடு இருந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்கள் என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.